ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் கல்லூரியில் இரண்டாம் கட்டமாக ஷோலிங்கர், நெமிலி, அரக்கோணம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு 2025 திட்ட நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், இந்த திட்டத்தின் நோக்கம் தற்போது தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்ற ஆலோசனை கொடுப்பதுதான். இதன்படி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 90% பேர் உயர்கல்வி படிப்பதற்கு வழிவகுத்தது. எந்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தேவைப்படுகிறது. எனவே அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியை படிக்க முன்வர வேண்டும் என்று பேசினார். மேலும் உயர்கல்வி படிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் மூலம் கல்வி கடன் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்குவதாகவும் இதனை மாணவர்கள் தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். எல்லாரும் கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும். ஒரு பேசிக் ஒரு காலேஜ் டிகிரியாக இருக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன போகணுன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, அப்போ டிசைட் பண்றதுக்கே ஈஸியா இருக்கும். தெரியாம அந்த மாதிரி ஒரு முடிவு சில பேர் பேரண்ட்ஸ் எடுத்துருவாங்க. இல்லை முடிச்சுட்டா தென் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, தென் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கு, அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க. தொடர்ந்து மாணவர்கள் உயர்கல்வியில் பயில அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் சரஸ்வதி மற்றும் மாணவ மாணவிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.